தன்னுடைய அணிக்கு வலி சேர்த்திருக்கிறார். இல்லை இல்லை, இன்றைக்கு எங்களுடைய பண்பாடுகள் ஆனது மகிழ்ச்சி குறைந்து இருக்கிறது அல்லது மகிழ்ச்சி மிகையாக இருக்கக்கூடியது எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் பேணுதல் தான் என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஆசிரியர் மதுயனன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்தினை முன்வைப்பார். எண்ணினுவை கந்தன் பதம் பணிந்து சங்கம் வளர்த்த தமிழ் தாய்ப்புலவர் காத்த தமிழ் கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும் ஒரு நாள் வெல்லும் சொல்லும் சொல்லும் நல்ல பதில் சொல்லும் தமிழெண்ணெய் பதம் பணிந்து தைத்திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, ஜெந்தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, சிவன் தொலைக்காட்சி ஊடாக பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னது வந்தனங்கள். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு நிறைவான மகிழ்ச்சிக்கு தேவையானது பண்பாட்டை காப்பதா புதுமை புகுத்துவதா என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். பண்பாட்டை காப்பது என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளராக வந்திருக்கின்றேன். எதிரணியினுடைய 2 பேச்சாளர்களும் முன்வைத்த வினாவுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிரணியினுடைய முதலாவது பேச்சாளர் ஏதோ பாரதி காலத்துக்கு முதல் பெண்கள் அடக்கப்பட்டிருந்தார்களாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஔவையார் என்கின்ற பெண்பாற்புலவர் எந்த காலத்துக்குரியவர்? அவர் சங்க காலத்து புலவர். அங்கே சங்க காலத்திலே அவரே சொல்லியிருந்தார், ஔவையாருக்கு அதிகமான நெல்லிக்கனியை கொடுத்திருந்தாராம். ஒரு ஆண் புலவருக்கு சமனாக பெண் புலவர்களை பார்த்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னார். இடைப்பட்ட காலத்திலே வந்த அடக்குமுறைகளை எல்லாம் பற்றி நாங்கள் பேசவில்லை. ஆதி காலத்திலேயே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. எங்களுடைய சிவபெருமானே தன்னுடைய சரிபாதியை உமாதேவியாருக்கு கொடுத்திருக்கின்றார். அடக்குமுறையெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் வந்தது. ஆதி காலத்தில் அவை காணப்படவில்லை. எதிரணியினுடைய 2வது பேச்சாளர் அந்த ஓலைச்சுவடி இருந்ததாம். அந்த ஓலைச்சுவடி எடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆய்வு செய்து அம்பேவளவில் இருக்கிற பசுக்களுக்கு எல்லாம் இருக்கிற நோய்களை தீர்த்ததாம். அங்கே ஓலைச்சுவடிகள் பண்பாட்டை காத்தமையால் அந்த நோய் தீர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஓலைச்சுவடிகள் என்பது எங்களுடைய மரபு, எங்களுடைய பண்பாடு, அதிலே இருக்கின்ற வைத்திய முறைகள் எங்களுடைய தொன்று தொட்டு எங்களுடைய சமுதாய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பதால் அது அந்த சமுதாயத்தை பாதுகாத்திருக்கிறது. பண்பாடு பாதுகாத்தல் என்பது அவசியம். அடுத்தது காத்தவராஜன் கூத்து பற்றி எல்லாம் சொல்லியிருந்தார். காத்தவராஜன் கூத்து இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அது 60 வயசுக்கு மேற்பட்டாக்கள் நாம் அதை பின்பற்றினோம். அதை யூடியூப்பில் ஏற்றி வச்சிருக்கிறோமாம், சிடியில் அடிச்சு. அப்படி கூட புதுமை புகுத்தி சிடியில் அடித்து யூடியூப்பில் ஏற்றினா அப்போ இப்போ இருக்கிற இளம் சமுதாயம் அதை பின்பற்றத்தானே வேணும். ஏன் அதை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதை பின்பற்றுகின்றார்கள் என்று நீங்களே கூறியிருந்தீர்களே. அந்த கலை வடிவத்திற்கு ஏற்ற முறையில் இருந்தால்தான் அதை ரசிக்க முடியும். இல்லாவிட்டால் அதுக்குள்ளே புதுமையை புகுத்துகின்ற பொழுது இன்றைக்கு அது எங்கள் மேடைகளில் பாடியவை, சுருட்டுக்கொட்டலில் பாடிய காத்தவராயன் கூத்து எல்லாம் இன்றைக்கு பார்களில் பாடுகின்ற நிலைமை வந்து விட்டது என்று சொன்னால் அதுக்குள்ளே உங்களுடைய புதுமை வந்து ஆக்கிரமித்திருக்கின்றது. கருவினில் வளரும் மழலையின் உருவில் தைரியம் வளர்ப்பாள் தமிழெண்ணெய், களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம், காத்திட எழுவான் அவன் பிள்ளை என்று சொல்லி வீரத்தை ஊட்டி வடித்து வீர விளையாட்டுக்களை அறிமுகப்படுத்திய எங்களுடைய தமிழர் கலாச்சாரம் இன்றைக்கு வீடியோ கேமுக்கு அடிமையாகி இருக்கின்றது என்றால் உங்களுடைய புதுமை எங்கே போயிருக்கின்றது என்று வில்லையும் அம்பையும் ஏழ்கடல் இழுத்தி கங்கை முதல் கடாரம் வரை ஆண்ட எங்களுடைய சோழ பரம்பரை இன்றைக்கு சுடு சுடு என்று சொல்லி போனுக்குள்ளே சுத்தி இருக்கின்றதுக்கு போயிருக்கின்றது உங்களுடைய புதுமை. எங்களுடைய கொடை எப்படி இருந்தது தெரியுமா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புறாவுக்கே தன் தசையை வெட்டி கொடுத்தான் சிபிச்சக்கரவர்த்தி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். இப்படி இருந்த கொடை ஏழை பெண்ணுக்கு பார் கொடுத்தான். அரசியல்வாதி என்கின்ற நிலைமைக்கு மாறிவிட்டது உங்களுடைய கொடை சிறப்பு. இது எங்கே போய்விட்டது என்பதுதான் உங்களுடைய புதுமை புகுத்தப்பட்டது. ஏழை பெண்ணுக்கு பார் கொடுக்கின்ற வரை கொடை சிறப்பு வந்துவிட்டது. நடுவர் அவர்களே, கொடை சிறப்பு வந்துவிட்டது. சித்திரை புத்தாண்டு தமிழர்களுடைய புத்தாண்டு. இன்றைக்கு கலைஞர் டிவியுடைய திராவிட மாடல்களுக்கு எல்லாம் அடிமையாகி தை வருடம் சித்திரை வருடப்பிறப்பா இல்லது சித்திரை தான் தமிழர்களுடைய வருடப்பிறப்பா என்று அடிபடுகின்ற அளவிற்கு எங்களுடைய வருடப்பிறப்பை மாடியிருக்கின்றது என்று சொன்னால் அதை உங்களுடைய புதுமை புகுத்ததால் வந்தது.
ஆலயங்கள் என்பது சோழ சாம்ராஜ்யத்திலே நீதி வழங்குகின்ற இடமாக இருந்தது. வறியவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற இடமாக இருந்தது. சமுதாயத்தினுடைய கட்டி காக்கின்ற அறத்தை கட்டி காக்கின்ற அறங்காவலர்களால் புனரமைக்கப்பட்டது. இன்றைக்கு ஆலயங்களும் நீதிமன்ற வாசலில் நிற்கின்ற நிலைமை, ஆலயங்களுக்கும் நீதி சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கின்றது என்று சொன்னால் உங்களுடைய புதுமை எங்கே கொண்டு போய் எங்களுடைய பண்பாட்டை விட்டிருக்கின்றது? சிரிப்பு என்பது சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்று சொல்லி எங்களுடைய முதுமொழி சொல்கின்றது. இன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளையை சிரிப்பதற்காக லாஃப் தெரப்பி என்று சொல்லி அந்த சிரிக்க வைக்கின்ற ஒன்றையே தெரப்பியாக மாற்றி இருக்கின்றது மேலத்தையத்தினுடைய பண்பாட்டு புகுத்தல் என்று சொல்லி சொன்னால் இது எங்கே கொண்டு போய் எங்களுடைய தமிழர் பண்பாட்டை விட்டிருக்கின்றது? ஒரு மாணவனுடைய எங்களுக்கு இலக்கு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அங்கே அர்ஜுனனுக்கு துரோணர் காட்டிய இலக்குத்தான் இலக்காக இருந்தது. இன்றைக்கு விசிட் விசாவில் கனடாக்கு போயிட்டு மை ட்ரீம் கனடா என்று போடுகின்ற அளவுக்கு இலக்கு மாறி இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய பண்பாடு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கின்றதா அல்லது மகிழ்ச்சிக்கு உரியரமாக இருக்கின்றதா என்பதை நான் எதிரணியுடன் கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன். காலை அடக்கி கல்யாணம் செய்கின்ற பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு. இதுதான் வீரம். இன்றைக்கு கனடாவுக்கு போன விசா உள்ள மாப்பிள்ளையை செய்கின்ற கல்யாணமாக எங்களுடைய மரபு மாறி இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் எங்கே போய்கொண்டு இருக்கின்றது எங்களுடைய பண்பாடு? எங்கே போய்கொண்டிருக்கின்றது எங்களுடைய பண்பாடு? ஆளும் வேலும் பல்லு குருதி, இதைத்தான் தமிழருடைய பண்பாடு சொன்னது. காலும் வியரும் காலப்போக்கில் உறுதியாக அமையும் என்று அமைந்து விட்டது எங்களுடைய தமிழர் பண்பாடு. இந்த அளவுக்கு இவையெல்லாம் மகிழ்ச்சி தருகின்றனவா என்று எதிரணியுடன் கேட்க வினாவுகின்றேன். நெருப்பை கண்டுபிடித்தது மனிதனுடைய முன்னேற்றம். இளகுலையுடன் வந்திருக்காமல் ஆடை அணிந்தது மனிதனுடைய முன்னேற்றம். இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம், இவை புதுமைதான். இன்று எங்களுடைய பண்பாட்டிலே இப்போ அண்மையிலே நடைபெற்ற எங்களுடைய ஐயப்பன் விரதத்திலே எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தினுடைய தொப்பி அணிந்து வழிபடுகின்றார்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றதா? இது உங்களுடைய பண்பாட்டு புகுத்தலா என்று எதிரணியிடம் விவாதிக்க வினவுகின்றேன். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து என்று வந்த எங்களுடைய ஔவையார் பாடல், கொரை கிரீம் பூசி லிப்டிக் அடித்து நடமாடுவதுதான் அழகு என்று பெண்களுடைய அழகு மாறிவிட்டது என்று சொல்லி சொன்னால் இவை அனைத்து மகிழ்ச்சி தருகின்றதா என்று எதிரணியிடம் விவாதிக்க முன்வருகின்றேன். அடுத்தது எங்களுடைய சமுதாயத்திலே பாருங்கள், சுயம்பரம் பற்றி எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அங்கே தமயந்தி நலமகாராயனை திருமணம் செய்வதற்கு எதிர்நாட்டு அரசர்களெல்லாம் ஒன்று கூடி இருக்கின்ற அரசவையிலே தன்னுடைய காதலனை தெரிவு செய்வதற்கான சுதந்திரம், பெண்ணியல் சுதந்திரத்தை என்றோ எங்களுடைய தமிழன் வழங்கி இருக்கின்றான், எங்களுடைய தமிழர் கலாச்சாரம் வழங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அதுதான் மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, பெண்கள் அடக்குமுறை என்று எல்லாம் பேசினீர்கள். எங்களுடைய முன்னோர்கள் ஆணுக்கு நிகராக பெண்ணை வைத்திருக்கின்றார்கள். இடைப்பட்ட காலத்தில் இந்திய கலாச்சாரத்தில் வந்த அடக்குமுறையை வைத்துக் கொண்டு பெண்களை தமிழர் சமுதாயம் அடக்கியது என்று யாருமே பேசிவிடக் கூடாது. எங்களுடைய தமிழருடைய கலாச்சாரத்திலே ஆணுக்கு நிகராக பெண்ணை வைத்தார்கள். நதிகளுக்கு பெண்களுடைய பெயரை வைத்தார்கள். ஏன்? பெண்கள் பொறுமையானவர்கள், அவ்வாறு நதிகளும் பொறுமையானது என்று சொல்லி நதிகளுக்கு பெண்களுடைய பெயர்களை வைத்தார்கள். சிந்துவெளி நாகரிகத்திலே பெண் தெய்வ வழிபாடு இருந்திருக்கின்றது. எங்களுடைய தமிழர் கலாச்சாரம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்வியலை வழங்கியது. அது சரி, புதுமை புகுத்தப்பட்டதால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்கின்ற வினாவை எழுப்பினால் இன்று 10 வயசு மாணவனுக்கும் டிப்ரெஷன் இருக்கின்றது. எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பினுடைய மணியோசை ஒலிக்கின்ற பொழுது எங்களுக்கு விரிவுரையாளர் டியூட்டுக்கு நோட்ஸ் அனுப்பி விட்டாரோ இல்லாட்டி டியூட் கெடிங் அனுப்பி விட்டாரோ என்று மன உடைவடைகின்ற எங்களுடைய சமுதாயமாக மாறியிருக்கின்றது. எங்களுடைய 21ஆம் நூற்றாண்டி வேக உணவுகளை உண்கின்றோம், வேக கலாச்சாரத்தை பின்பற்றி வேகமாக இறந்து போகின்ற கலாச்சாரமாக எங்களுடைய கலாச்சாரம் காணப்படுகின்றது. வீர விளையாட்டுக்கள் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற வேதனைகள் போவதற்காக, மனதிலே இருக்கின்ற கடின உணர்வுகள் போவதற்காகத்தான் எங்களுடைய வீர விளையாட்டுகள் அமைந்திருக்கின்றன. ஒருவன் காளையை
வளைத்து பிடித்து அடக்கி அந்த காலை அடக்கின்ற பொழுது அவனுடைய உடலிலே இருந்து வியர்வை வெளியேறுகின்றது. இந்த வியர்வையுடன் அவனுடைய ஆக்ரோஷ மனநிலை வெளியேறுகின்றது, அவனுடைய துன்பம் வெளியேறுகின்றது, அவனுடைய கவலை வெளியேறுகின்றது. இதைத்தான் எங்களுடைய வீர விளையாட்டுக்கள் சொன்னது. வீடியோ கேம் விளையாட்டுக்கள் எல்லாம் எங்களுக்கு என்னத்தை உணர்த்துகின்றது என்று சொன்னால் மாயையை உணர்த்துகின்றது. அண்மையிலே தெல்லிப்பளை பகுதியிலே ஒரு மாணவனால் தாய் கொலை செய்யப்பட்டதற்கு கூட உங்களுடைய புதுமையால் வந்த விளையாட்டுக்கள் தான் காரணமாக அமைந்திருக்கின்றது. மைதான விளையாட்டுக்களையோ வீர விளையாட்டுக்களையோ எங்களுடைய சமுதாயம் பின்பற்றி இருந்தால் இவ்வாறான சூழல் வந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்காக தமிழகமே ஒன்று சேர்க்கின்றது என்று சொல்லி சொன்னால் வீர விளையாட்டின் மகிமையை அந்த சமுதாயம் உணர்ந்திருக்கின்றது. எனவே எங்களுக்கு புதுமை வேண்டும் என்று சொல்லவில்லை, நிறைவான மகிழ்ச்சிக்கு பண்பாடை காப்பதுதான் முக்கியம். பண்பாடுடைய சமுதாயமாக வாழ வேண்டும். தமிழருடைய கலாச்சாரம் என்றுமே தமிழர் சமுதாயம் கலாச்சாரமாக இருக்க வேண்டும்.